ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியர் அவங்களோட ஒர்க்கை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க தான் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு. ஆனால் அது மட்டும் சிவில் இன்ஜினியரோட ஒர்க் கிடையாது. அது ரிலேட்டிவான நிறைய ஒர்க் வந்து சிவில் இன்ஜினியருக்கு இருக்குது. அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டிவாக போடுற வீடியோவும் பிஸ்னஸ் ரிலேட்டிவாக போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். நீங்கள் அது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியருக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். சிவில் இன்ஜினியருக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பிளான், அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அப்ரூவல், அதுக்கப்புறம் மெட்டீரியல் பர்ச்சேசிங், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், லாஸ்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரோட ஒர்க் வந்து ஆர்டர். இப்போ வந்து இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளான். பிளான்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம கட்ட போகிற பில்டிங்க்கு ரூம் எத்தனை, அதோட சைஸ் என்ன, ஹால் எங்கே வருது, கிச்சன் எங்கே வருது, அதோட சைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கிறது தான் பிளான். அதாவது டிராயிங்காக இருக்கிறது தான் பிளான். இதை ஏன் சிவில் இன்ஜினியர் தான் மேக் பண்ணணும், ஆர்கிடெக்ட் தானே பிளான்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, சிவில் இன்ஜினியர் மூலமாக பண்ணுறனால ஒரு அட்வான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சிவில் இன்ஜினியர் தான் அந்த நம்ம பண்ணியிருக்க பிளானுக்கு எந்தெந்த இடத்துல வந்து பில்லர் மேக் பண்ணணும், எவ்வளோ லோடு வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் ஆர்கிடெக்சருக்கு டிசைனிங் மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த லோட் கால்குலேஷன் தெரியாது. ஸோ சிவில் இன்ஜினியர் பிளான் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். அதாவது லோடு இதுலேயும் சூட்டபுளாக இருக்கும், அதே மாதிரி டிசைனும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன் அப்படின்னா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் எவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அதோட மதிப்பீடு பண்ணுறது தான் எஸ்டிமேஷன். ரெண்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னால் அந்த பில்டிங்க்கு எவ்வளோ லோடு இம்பேக்ட் ஆகுது, அதுக்கு எப்படிலாம் வந்து காங்கிரீட் டிசைன் பண்ணணும், எந்தெந்த இதெல்லாம் பில்லர் எவ்வளோ, என்னென்ன சைஸு, காலம் சைஸ் என்ன, பீம் சைஸ் என்ன, ஸ்லாப் எவ்வளோ திக்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரீட் ஓரியன்ட்ஸ்னால் உள்ள எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் அப்ரூவல். அப்ரூவலை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ரூவல் என்னென்னா, நம்ம வரைஞ்சிருக்க பிளானுக்கு ப்ளூ பிரிண்ட் மேக் பண்ணி அதை வந்து அப்ரூவல் வாங்குறது தான் அப்ரூவல். அதில் வந்து இன்ஜினியர் சைன் பண்ணுறதில் இந்த இன்ஜினியர் சைன் பண்ணணும், அது ஒரு ஒர்க். அதுக்கப்புறம் மெட்டீரியல் பர்ச்சேசிங். மெட்டீரியல் பர்ச்சேசிங்னா என்ன, நம்ம காசு கொடுத்தா ஜாமான் வாங்கிடலாம், அதாவது அந்த திங்ஸ்லாம் வாங்கிடலாம், இதானே மெட்டீரியல் பர்ச்சேசிங். இதில் என்ன சிவில் இன்ஜினியருக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. சிவில் இன்ஜினியர் வாங்குறப்ப அவங்களுக்கு அந்த மெட்டீரியலோட தரம் தெரியும். அதாவது அது வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்டீரியலை எந்த டைமில் வாங்கணும், நமக்கு எப்பப்போ தேவைப்படும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வாங்குகிறோம், அதாவது நார்மலாக வீடு கட்டுறவங்க வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லா மெட்டீரியலுமே ஒன்றா வாங்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்று ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் நமக்கு பத்தாமே இருக்கும், இன்னொன்று வந்து அதோட தரம் குறையிறதுக்கு வேல்யூ நிறையா இருக்குது. ஏன் தரம் குறையும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிமெண்ட்டே நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா தேவையானது, அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கி வச்சுக்கணும். மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காகவே வந்து அது கட்டி பிடிச்சிடும். அதே மாதிரி கம்பியே எல்லாமே, அதாவது பில்டிங் தேவைப்படுற கம்பி எல்லாமே ஒன்றா வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா துரி எரியும். அதனால எந்தெந்த டைமுக்கு இதை வாங்கி எப்படி எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியர் பண்ணாங்க அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு சிவில் ஒர்க்கை பொறுத்தளவு சிவில் இன்ஜினியர்னா கொத்தனார் ஒர்க் மட்டுமே இருக்காது. எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, பிளம்பர் இருப்பாங்க, மேசன் இருப்பாங்க, ஷட்டரிங் இருப்பாங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே எந்தெந்த டைமில் எப்படி எப்படி அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாத்தையுமே டோட்டலாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது, இவ்வளோ ஒர்க்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே சிவில் இன்ஜினியர் பண்ணுவாங்க.
இதான் வந்து சிவில் இன்ஜினியர் ஒர்க்கை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.